ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா கத்தரிக்காயில் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கத்தரிக்காயை ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஃபுல் கத்திரிக்காய் போடலாம். ஆக்சுவலாக நான் வெட்டும்போது என்னோடய கத்திரிக்காயில் புழு இருந்ததுனால நான் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சேம் எண்ணெயிலேயே நம்ம கொஞ்சமாக பொடி மல்லி, அப்புறம் 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடால நம்ம வந்துட்டு எண்ணெய் கத்திரிக்காய் பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உள்ளி நல்லா வதங்கி வர்றபடியே இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/2 hour முன்னாடியே அந்த புளி கரைசலை உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 minutes வச்சுக்கலாம். இந்த கேப்பில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இது கூடலாம் நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போவே இந்த தொக்கு பார்க்குறதுக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம், செமையாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுங்கிறதுக்காக நான் வந்துட்டு இந்த தேங்காய் அரைப்பு ஆட் பண்ணியிருக்கேன். கன்னியாகுமரி சைடில் நாங்கள் தேங்காய் இல்லாமல் சமைக்கவே மாட்டோம். கறியாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும் சரி, கிரேவி எந்த கிரேவி செய்யணுன்னாலும் சரி, நாங்கள் தேங்காய் யூஸ் பண்ணுவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொதிச்சிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கி சாப்பிட்டோம்னாக்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கத்தரிக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.